அண்ணியின் மடியில் அமர்ந்தபடி மூக்கை அவளது பட்டு கழுத்து மீது உராய்ந்து கொண்டு, இரவு வேளைகளில் ஒரு கதை சொல்லுங்க அண்ணி, ஒரு சின்ன கதை, இந்திய கதை என்று வற்புறுத்தி விளையாடிய அந்த சிறுமி பருவம் குபீர் என்று நினைவில் விரிய, அண்ணியின் காதோரத்திலே மணத்தல்லாவே சென்ட்டின் வாசனை ஃபோன் வழியே அறை முழுவதும் லைத்து கொண்டு விட்டது போன்றதொரு பிரமிப்பிலே அவள் ஒரு கணம் மலைத்து போனாள். அண்ணி சௌந்தரி இந்த வயதிலும் எத்தனை ஒரு அழகி! என்ன கம்பீரமான தோற்றம்! பேச்சில் என்ன கனிவு! வார்த்தைகளில் எத்தனை பணிவு! எல்லாவற்றையும் விட அவள் மீது அன்னிக்கு எத்தனை அன்பு, பாசம்! நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி நினைச்சிட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு வேலையை நல்லா செய்துட்டு பத்திரமா ஊருக்கு திரும்பிவிடு. ரத்ன சுருக்கமாக பதிலளித்துவிட்டு குட் நைட் என்றதுடன் ஃபோனை வைத்து விட்டாள் அண்ணி. சௌந்தரி அண்ணி தொலைபேசியில் யசோதா அண்ணி போல மணிக்கணக்கில் பேசி கொண்டிருக்க மாட்டாள். மற்றவங்களுக்கு இடைஞ்சலா ஊர்க்கதை பேசி தொலைபேசியில் நேரத்தை போக்குறது தப்புமா? அவ்வப்பொழுது இப்படி எத்தனையோ அறிவுரைகளை சொல்லி அவளை ஆளாக்கி விட்டவள் சௌந்தரி. பெற்ற அன்னைக்கு மேல் ஒரு படி வைத்து பூஜிக்கப்பட வேண்டியவள். சே, என்ன இது, பச்சை குழந்தை போல எத்தனையோ வருடம் பிரிஞ்சிட்டா போல கண் கலங்கிக்கிட்டு. அம்பிகா பார்த்தால் கேலி செய்வாள். தன் உணர்வுகளை சமாளித்து கொண்டு உள்ளே வந்து மற்றவர்களுடன் கலந்து கொண்டாள். சித்தப்பா ஜோதியும் அண்ணன் சதாசிவமும் வீடு திரும்பியதும் ஒரே பேச்சும் சிரிப்புமாக பொழுது வேகமாக ஓடியது. அன்று இரவு அவள் வெகு நேரம் உறங்கவில்லை. ஜோதி சித்தப்பாவும் சித்தியும் அண்ணன் அம்பிகா எல்லோருடன் முன்னறையில் உட்கார்ந்து கொண்டு மின்விசை கணப்பில் எழுந்த கதகதப்பை அனுபவித்தபடி கோப்பை நிறைய காஃபியை நிறைத்து மெல்ல உறிஞ்சியபடி இடையே சூடான சமோசாவை கடித்து கொண்டு கதைகள் பல பேசி மகிழ்ந்தபோது அவள் நெடுநாட்களுக்கு பின் மனம் விட்டு கலகலவென்று அவர்களுடன் சிரித்தாள். ஆனால் சித்தப்பாவோ அம்பிகாவோ யாரும் மறந்து கூட வாய் தவறி மோகனை பற்றி பேச்சை எடுக்கவே இல்லை. அவர்கள் இருவருக்கும் நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போனது. சித்தப்பா குடும்பத்திற்கும் தெரிந்த கதைதான். அவன் தலைமை ஆசிரியராக பணி செய்யும் பள்ளிக்கூடத்திற்கு அவள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கிறாள். அவனை சந்தித்து மனம் இடிந்து உணர்வுகள் தோய்ந்து போயிருப்பாள் என்ற ஊகம் அவர்களுக்கு. எனினும் யாரும் அதை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. சித்தப்பா குடும்பத்தினர் மிக்க கண்ணியமானவர்கள். ஆனால் இப்பொழுது அங்கு மட்டும் சின்னண்ணி யசோதா இருந்திருந்தால் அப்பப்பா குரோதமும் கேலியுமாக மோகனை பற்றி நினைவூட்டி வார்த்தைகளால் சித்திரவதை செய்து அவளை ஒரு மூச்சு அழ வைத்திருப்பாளே. பேச்சுவாக்கில் அவள் மறுநாள் பள்ளிக்கூடம் போவதற்கு அங்கிருந்து நடந்து போகிறாள் என்பதை அறிந்ததும் சித்தப்பா உடனே மறுப்பு தெரிவித்தார். என்னத்துக்கு குளிரில் நடக்கணும்? சதாசிவத்தின் கார் சும்மாதானே காரேஜில் நிற்குது. அம்பிகா கிட்ட சாவி இருக்கு, எடுத்துட்டு போய் வா, அன்புடன் உத்தரவிட்டார். அவளது சொந்த வீட்டில் கூட இத்தனை சலுகை கிடைத்ததில்லை. சின்னண்ணன் லோகேந்திரன் தன் பென்ஸை ஓட்ட அவளிடம் ஒரு நாள் கூட கொடுத்ததில்லை. ஒரு தடவை அவசரத்திற்கு கேட்டதற்கு கார், பேனா, ரிஸ்ட் வாட்ச் இவைகளை ஒருவன் தன் மனைவியைப் போல பத்திரமா பாதுகாக்கணும், மற்றவங்க தொட அனுமதிக்கக்கூடாது, விளையாட்டு போல பேசி அழுத்தமாக மறுத்துவிட்டான். ஆனால் சித்தப்பாவுக்குத்தான் எத்தனை தாராள மனம்! போர்வைகளின் அடியில் உருவான கதகதப்பில் மிருதுவான படுக்கையிலே அன்பான உறவினர்களின் அரவணைப்பில் அவள் நடு இரவுக்கு பின் நன்றாகவே உறங்கி போனாள். மறுநாள் காலை சதாசிவத்தின் காரை எடுத்துக்கொண்டு அவள் டாக்டர் உத்தரவிட்டிருந்த அந்த ஹோம் விசிட்டிற்கு புறப்பட்டாள். 4வது ஸ்டாண்டர்டை அடைந்து விட்டிருந்த ராமுவுக்கு பிறந்த பொழுதே ஏற்பட்ட நோய் அது. பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு கொடுமையான நோய். அவனது ஆரோக்கியம் நலிந்து கொண்டு போவதை பற்றி எச்சரிக்க அவன் தாயுடன் நேரடியே பேச விரும்பி டாக்டர் காவேரியை காலை வேளை அந்த தாயை சந்தித்து பள்ளிக்கூடத்திற்கு டாக்டரை காண வரச் சொல்ல உத்தரவிட்டிருந்தார். தாய்மார்களை கண்டு அவர்களது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பற்றி டாக்டர் நேரடியே பேச விரும்புவதை வீட்டை தேடி போய் சொல்லிவிட்டு வீட்டு சூழ்நிலை, சுகாதாரம் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து வரும் வேலைதான் ஹோம் விசிட். சில சமயம் காவேரிக்கு ஒரு காலை பொழுதில் 5 அல்லது 6 ஹோம் விசிட்டுகளை முடித்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டியிருக்கும். ஆனால் அன்று காலை ராமுவின் வீடு ஒன்றைத்தான் அவள் பொறுப்பில் டாக்டர் கொடுத்திருந்தார். வசதி குறைவான அடிமட்டவாசிகளான இந்தியர்கள் வசிக்க முனிசிபாலிட்டியார் கட்டி உதவியுள்ள சப் எக்கனாமிக்கல் ஹவுஸ் என்ற வீட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில்தான் ராமுவின் பெற்றோர்கள் வசித்தனர். இந்தி மொழி பேசும் வடநாட்டவர்கள் என்பதை வாசல் முன்புற தோட்டத்தில் கர்த்தா பூசை மூங்கில் கொடியில் பதிக்க விட்டிருந்த அனுமான் கொடி அறிவுறுத்தியது. அதை கண்டு திடீரென்று அவள் நினைவு தாமோதரன் பக்கம் தாவவே அவளையும் மீறி சிரித்து விட்டாள். அமெரிக்க நண்பர்களில் ஒருவன் டர்பனில் உள்ள மத்திய தர வகுப்பு இந்தியர்கள் வசிக்கும் பகுதியை பார்க்க விரும்பினான். காரில் அவனை தமது
சாட்ஸ்வொர்த் பகுதிக்கு அழைத்து போனேன். ஹைவேயில் ஓரமாக காரை நிறுத்தி பள்ளத்தாக்கில் நெருப்பு பெட்டிகள் போல அடுக்கடுக்காக கட்டப்பட்டிருந்த வீடுகளை காட்டினேன் என்று என் நண்பன் விசிலடித்தான். இந்த சாட்ஸ்வொர்த்தில் மட்டும் எப்படி இத்தனை கம்யூனிஸ்டுகள் இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? கம்யூனிசத்தை எதிர்க்கும் நாடாச்சே இது, ஆச்சரியப்பட்டான். இது அனுமான் பகவானுக்கு இந்தி பேசுகிற இந்தியர்கள் போடும் பூஜை கொடி. ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தா பூஜை முடிந்ததும் அடையாளமாக ஒரு சிவப்பு கொடியை வாசலில் ஏற்றுவார்கள் என்று விளக்கினேன். உடனே அவன் பிடித்து கொண்டு விட்டான். ஆமாம், இந்த அனுமான் என்பவர் யார்? அவரை தெரிஞ்சுக்க நீங்க ராமாயணம் என்பதை படிக்கணும் என்றேன். ராமாயணம் என்பது என்ன என்று ஆரம்பித்தானே பார்க்கணும். அது ஒரு லாங் ஸ்டோரி, ஒரு நாளில் சொல்லி மாளாது என்று ஒருவாறு அவனை அடக்கினேன். அடுத்தபடியாக ராமாயணத்தை படித்து சொல்லுன்னு ஆரம்பிச்சிடுவானோன்னு பயந்து போயிட்டேன். குறும்புத்தனமாக கூறிவிட்டு அவள் குலுங்க குலுங்க சிரித்ததை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு அவன் நின்ற நினைவு நெஞ்சை வருடியது. காரை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்த மெலிந்த தோற்றமுள்ள அந்த பெண்மணியிடம், குட் மார்னிங் மதர், நான் உள்ளே வரலாமா என்று கேட்டாள். வாங்கோ நர்ஸ், இப்படி உட்காருங்கோ. ஒரு நாற்காலியை காட்டினாள் அந்த தாய். தாகத்துக்கு டீ கொண்டு வரேன் இருங்க சொல்லிவிட்டு உள்ளே மறைந்தாள். பள்ளிக்கு புறப்பட சீருடையில் ராமு தள்ளு வண்டியில் சிரித்து கொண்டு முன்னறையில் அமர்ந்திருந்தான். ஹோம்ஒர்க் செய்தியா ராமு என்று கேட்டபடி அவன் அருகே நாற்காலியில் உட்கார்ந்தாள். இதுதான் ஹோம்ஒர்க் என்று புத்தக பெட்டியில் இருந்த ஒரு வெள்ளை தாளை எடுத்து அவளிடம் நீட்டினான் ராமு. 12 வயது பையன் நோயினால் ஒடுங்கி தசைகள் தேய்ந்து முதுகு எலும்பு வளைந்து மிகவும் கோரமான நிலையில் நடக்க முடியாது தள்ளுவண்டியில் ஒரு ஊனமுற்றவனாக உட்கார்ந்திருப்பதை எண்ணி மனம் தளர்ந்து போனாள் அவள். பென்சில் கோடுகளால் சீருடையில் ஒரு நர்ஸை காகிதத்தில் வரைந்திருந்தான் ராமு. ரொம்ப அழகா ஓவியம் வரைகிறாயே, யார் இந்த நர்ஸ்? வேடிக்கையாக கேட்டாள். இது நீங்க. உங்களை அப்படியே வரைய முயன்றேன், முடியலை. ஆனாலும் நல்லாவே வரைஞ்சிருக்கிறேன். இதை என் பரிசா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்கோ. நாம் மறுபடி சந்திக்க போறதில்லையே. தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. ராமு என்ன சொல்கிறான்? எழுந்து அருகில் சென்று நெற்றியில் புரண்ட அவனது கிராப்பு சிகையை அன்போடு தள்ளி ஒழுங்கு செய்தாள். ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க, தேங்க்யூ. அடுத்த வாட்டி வரும்போது வாட்டர் கலரிலேயே என்னை ஓவியம் தீட்டி தரணும், சரியா? எப்படி முடியும்? எனக்குத்தான் சூடோ ஹைஃபர் டிராஃபிக் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்கிற வியாதி வந்திருக்கே. இன்னும் அதிக நாள் நான் அவன் முடிக்கும் முன் பதறிப்போன காவேரி அவன் வாயை சற்றென்று பொத்தினாள். யார் இதெல்லாம் சொன்னது? அதட்டி கேட்டாள். டாக்டர் என்னை பற்றி எழுதி வச்சிருக்கிற கார்டை என் அருகே வச்சுட்டு சிகரெட் பிடிக்க வராந்தாவுக்கு போனார். சட்டுன்னு நான் எடுத்து படித்தேன். தப்புதான், ஆனால் என்னை பற்றி நான் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறது தப்பா? இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறந்துடுவேன் பயப்படுறதாக டாக்டர் அதில் எழுதியிருந்தார். நேற்று ராத்திரி நான் அப்பாவோட டிவைன் லைஃப் புத்தகம் ஒன்றை எடுத்து படித்தேன். என்ன படித்தே? காவேரியின் குரல் கரகரத்தது. மரணத்திற்கு பின் வாழ்வு என்கிறத படித்தேன். சுவாமி வெங்கடேசானந்தாவின் சொற்பொழிவில் ஒன்று அது. அதை படித்ததும் எனக்கு மரணத்தை பற்றிய பயம் போயிட்டது. முறுவலித்தான் ராமு. இந்த சின்ன வயதில் இத்தனை அறிவா, சிந்திக்கும் திறமையா? மரணத்திற்கு துச்சமாக கருதும் இந்த சிறுவனிடம் உள்ள துணிவில் ஒரு துளியாவது அவளுக்கு இருக்க வேண்டாமா? காதல் தோல்வியில் இப்படி பொடி பொடியானது எத்தனை மதியினம்! மோகனது நினைவுகளை உதறிவிட்டு அவள் நிமிர்ந்து நின்று தனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டாமா? வேகமாக வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு ராமுவின் முதுகில் செல்லமாக தட்டி கொடுத்துவிட்டு புதியதொரு துணிவுடன் காரில் ஏறிக்கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். அதற்கு பின் பள்ளிக்கூட வேளையில் நாட்கள் துரிதமாக நகர்வதை காவேரி உணர்ந்தாள். தினமும் காலை 10 மணி அளவில் பள்ளிக்கூட வேலையாளிடம் பெரிய மரத்தட்டில் ஃபோன் சைனா டீ கெட்டிலில் சூடான தேநீரும் ஊற்றி சாப்பிட கோப்பைகளும் ஒரு பீங்கான் தட்டில் பிஸ்கட்டுகளும் நிறைத்து மோகன் பரிசோதனை அறைக்கு அனுப்பி கொண்டிருந்தான். தேநீர் நேரம் முடிந்து பள்ளிக்கூடம் மீண்டும் துவங்கப் போகும் சமயம் அவசரமாக அவர்களது அறைக்குள் புகுந்து உரத்த குரலில், குட் மார்னிங் டாக்டர், குட் மார்னிங் எவரிபடி என்று வணக்கம் தெரிவித்துவிட்டு முகத்தில் பெரியதொரு புன்னகையுடன் டாக்டரது மேஜை அருகே வந்து, தேநீர் சாப்பிட்டீங்களா? ரொம்ப குளிராக இருந்தால் சொல்லுங்கள், மின்விசை கணப்புகளை கொண்டு வந்து அறைக்குள் வைக்க சொல்கிறேன். இன்னும் ஏதாவது தேவை என்றால் சொல்ல தயங்க வேண்டாம். பரிசோதனை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் எழுந்தால் உடனடியாக சொல்லி அனுப்புங்கள், வந்து ஆவணம் செய்கிறேன். மிகவும் குழைவாக பேசினான். அவன் அனுப்பிய தேநீரையும் பிஸ்கட்டுகளையும் காவேரி திரும்பி கூட பார்க்கவில்லை. ஜோதி சித்தப்பாவின் மருமகள் அம்பிகா தினமும் அன்புடன் கட்டி கொடுத்த சாண்ட்விச்களையும்
பிளாஸ்கில் நிறைத்து கொடுத்த தேநீரையும் இடைவேளையின் போது சாப்பிட்டாள். அத்துடன் அவன் அறையில் டாக்டரிடம் பேச வந்ததுமே தலையை குனிந்து கொண்டு தன் குறிப்பு புத்தகத்துடன் உறவாடினாள். டாக்டர் ஸ்காட்டிடம் அவன் பல்லை இணைத்து கொண்டு பவ்யமாக நின்று பேசியதை ஓரக்கண்ணால் கவனித்த போது அவளுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டுதான் வந்தது. தாமோதரன் கூறுவது முற்றிலும் உண்மை. இந்த நாட்டில் இந்தியன் காலடி வைத்து 100 ஆண்டு காலத்திற்கு மேலாகிவிட்ட போதிலும் மவுண்ட் எச்சோம் என்ற இடத்தில் தொழிலாளிகள் தங்கும் கொட்டகையில் கட்டமாக குவிந்து கொண்டு வெள்ளைக்கார எஜமானனது வருகைக்கு எதிர்பார்த்து அரண்டு போய் நெஞ்சி படபடக்க அன்று நின்று கொண்டிருந்தானே அந்த ஏழை தொழிலாளி. இந்தியனின் பயங்கொள்ளித்தனம் இன்னமும் படித்த பின்னரும் பிரபலமான பெரும் புள்ளிகளாக எல்லா துறையிலும் முன்னேறிவிட்ட போதிலும் அநேக இந்தியரின் நெஞ்சிலிருந்து நீங்கவே இல்லை. வெள்ளைத்தோலை கண்டு மிரண்டு கொள்ளும் இந்த கோழைத்தனம் தம் மனதிலிருந்து முற்றிலும் நீங்கும் வரை நமக்கு கதி மோட்சம் கிடையாது. இந்த மோகன் ஒரு அயோக்கியன் மட்டுமல்ல, மிகப்பெரிய கோழை, அடிமை உணர்வில் ஊறி போனவன். சே, இவனும் ஒரு மனிதனா? இவனை போய் நான் காதலித்தேனே, நானும் ஒரு முட்டாள். தனக்குள்ளே எண்ணியபடி புத்தகத்தில் வேகமாக எழுதி கொண்டிருந்தாள். லேடி ஸ்மித்துக்கு கிளம்பிய போது அவளுள் உருவாகி விட்டிருந்த அந்த பயமும் கவலையும் மாயமாகி போயின. அதற்கு பதில், அப்பாடா, இவனை திருமணம் செய்து கொள்ளாது தப்பினேன், அதுவே என் பாக்கியம் என்றதொரு அமைதியும் தெம்பும் ஏற்பட்டன. வியாழக்கிழமை மாலையுடன் பரிசோதனை வேலை முடிந்துவிட்டது. வெள்ளிக்கிழமை காலை பள்ளிக்கூடம் வந்ததும் டாக்டர் ஸ்காட் மோகனுடன் பள்ளிக்கூட கட்டிடத்தை சுற்றி பார்வையிட்டு வகுப்பு அறைகள் எத்தனை, ஜன்னல்கள் போதியவைகளாக உள்ளனவா, வெளிச்சம் தேவையான அளவு அறைக்குள்ளே கிட்டுகிறதா, கழிவறைகள் சுத்தமாக உள்ளனவா, அங்குள்ள பிள்ளைகளுக்கு தேவையான அளவுக்கு விளையாட்டு மைதானம் உள்ளதா என்று பல குறிப்புகளையும் தமது அறிக்கையில் சேர்த்து கொண்டு கடைசியாக பிரின்ஸ்பால் அன்போடு வழங்கும் தேநீரை குடித்துவிட்டு கை குலுக்கி விடைபெற்று கொண்டு கிளம்பி விடுவார். அவருடன் நர்சுகளும் தங்கள் மூட்டைகளை கட்டிக்கொண்டு கிளம்ப வேண்டும். கடைத்தெருவுக்கோ உறவினர்களை பார்த்து பேசிவிட்டு வரவோ பொழுது இருக்காது என்று எண்ணிய காவேரி வியாழக்கிழமை மாலையே வீடு திரும்பும் முன் கடைத்தெருவுக்கு காரை ஓட்டினாள். பூக்கடை ஒன்றின் அருகே காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். சித்தப்பா சித்தி இருவரும் தன்னிடம் காட்டிய அன்பிற்கும் அவர்களது சிறந்த விருந்தோம்பலுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்பி அவர்கள் வீட்டு முன்னரையில் வைக்க மலர்கள் வாங்க பிரியப்பட்டாள். விதவிதமான அலங்காரத்தில் பல வகை மலர்களை தயாராக பீங்கான் கிண்ணத்தில் செருகி விலைப்பட்டியலுடன் கடைக்காரர் மேஜை மீது பரத்தி வைத்திருந்தார். காரனேஷன், கிளாடியோலாஸ், ஜவ்வந்தி, ரோஜா மலர்களை கையில் விரித்து பிடித்திருக்கும் விசிறி போல அழகான ஒரு பீங்கான் கிண்ணத்தில் செருகி கிண்ணத்தின் முன்னால் ஒரு வண்ண ரிப்பனை வளைத்து பட்டாம்பூச்சி போல மடித்து கட்டியிருந்த மலர் அலங்காரம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை தேர்ந்தெடுத்து கடைக்காரர் கொடுத்த கார்டில் அன்புள்ள சித்தப்பா சித்திக்கு காவேரி நன்றியுடன் அனுப்பியது என்று ஆங்கிலத்தில் எழுதி கையெழுத்து போட்டு மாலை 4 மணி அளவில் அவர்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கடைக்காரரிடம் முகவரியையும் உரிய பணத்தையும் கொடுத்துவிட்டு வெளியேறினாள். அடுத்தபடியாக தெரிந்த பெரியதொரு கடைக்குள் புகுந்தாள். அம்பிகாவுக்கு ஒரு அழகான மேஜை விரிப்பை வாங்கி அதை கடைக்கார பெண்ணிடம் கொடுத்து வண்ண காகிதத்தால் சுற்ற செய்து நன்றி என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட கார்டை அதன் மீது ஒட்டச் செய்தாள். கையெழுத்திட்டு அதை எடுத்துக்கொண்டு வெளியே திரும்பியவளுக்கு சற்றென்று நினைவுக்கு வந்தது. அண்ணி சௌந்தரிக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டுமே. வெளியூருக்கு போய் வந்ததும் பச்சை குழந்தையை போல, ஆமாம், எனக்கு என்ன கொண்டு வந்த என்று வேடிக்கையாக கேட்டு மார்புடன் தழுவி நெற்றி மீது முத்தமிட்டு வரவேற்பாளே. அன்னிக்கு மிகவும் பிரியமானது பாரிஸ் நாட்டு தயாரிப்பான சென்ட் வகைகள். அதில் ஏதாவது மறுபடி கடைக்குள்ளே வளைய வந்தாள். அன்னி சௌந்தரிக்கு பிடித்தமான ஒர்த் சென்ட் பாட்டில் ஒன்றை கொஞ்சம் அதிக விலை கொடுத்தே வாங்கினாள். அன்னிக்கு கொடுக்க விலையை பற்றி யோசிப்பது தவறு. அன்னி காட்டும் அன்புக்கு உலகத்தையே விலைக்கு வாங்கி தந்தால் கூட ஈடாகாதே என்று எண்ணியபடி மணிப்பர்சில் இருந்த பணத்தில் பெரும் பகுதியை எடுத்து அந்த சென்ட் பாட்டிலை வாங்கி கொண்டாள். ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி ஜோதி சித்தப்பா இருக்கும் தெருக்கோடியில தோட்டத்தில் மகாத்மா காந்திக்கு ஒரு சிலை எழுப்பியிருக்காங்களே, அந்த தோட்டத்து தரையில் சிக்கியோ புல் வளர வச்சு அழகா வெட்டி விட்டுருக்காங்களாம். உனக்கு அந்த வகை புல் பிடிச்சா சொல்லு, நம்ம வீட்டு முன்பக்கத்து தோட்டத்தில் அதை வளர வச்சுக்கலாம். சௌந்தரி அண்ணி அவள் புறப்படும் முதல் நாள் மாலை சொன்னது நினைவுக்கு வரவே காரை
ஜோதி சித்தப்பா வசித்த தெருக்கோடிக்கு ஓட்டினாள். மகாத்மா காந்தியடிகள் அந்த நாட்டுக்கு வந்து சுதந்திர போராட்டத்திற்கு வித்து ஊன்றி மக்களை தட்டி எழுப்பிவிட்டு தாய் நாட்டிற்கு திரும்பிவிட்டார். அந்த நினைவை வலியுறுத்த அவருக்கு நன்றி தெரிவிக்கும் பாணியில் இந்திய மக்கள் அவருக்கு அங்கே ஒரு சிலை எழுப்பி அந்த இடத்தை ஒரு புனித ஆலயம் போல் அமைத்திருந்தனர். சிலையை சுற்றிலும் பரவியிருந்த தோட்டத்து தரை மீது சிக்கு புல் பசுமையாக படர்ந்திருந்ததை பார்த்து வியப்புடன் மெல்ல அதை கையால் தொட்டாள் காவேரி. பார்வைக்கு கோரையைப் போல் சற்று கடினமாக தென்பட்ட அந்த புல் கையால் தொட்டபோது வெல்வெட்டை வருடுவது போன்று எத்தனை மென்மையாக இருந்தது. வெளிப்பார்வையில் தெரிந்த தாமோதரனின் முரட்டுத்தனம் போல பார்வைக்கு கோரையாக தெரிந்த புல் அவனது மென்மையான அன்பு உள்ளத்தைப் போல மிருதுவாக. திடீரென்று காவேரியின் கண்களில் நீர் புரண்டது. அவள் வாழ்க்கையில் எத்தனை ஒரு பெரிய தவறை செய்துவிட்டிருக்கிறாள். தாமோதரனை நன்றாக ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டிருந்தாள். அண்ணி மறுப்பு தந்திருந்தாலும் அவள் ஒரே பிடிவாதமாக இருந்திருந்தால் மோகனால் அவளுக்கு அவமானம் வந்திருக்காது. அவள் தாமோதரன் மனைவியாகி சகல வசதிகளுடன் அன்பான கணவனுடன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பாள். அரியதொரு வாய்ப்பை ஏற்க தெரியாது அழகுக்கு மயங்கி ஒரு அடிமையை காதலித்து அவனால் கைவிடப்பட்டு தாமோதரன் மனதை அவள் புண்படுத்திவிட்டது பெரும் தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கடிகாரத்தை பார்த்தாள். ஐயோ, இத்தனை நேரம் நர்ஸ் ஜெயா லேடி சுமித்தை விட்டு வெளியேறியிருப்பாளே என்ற நினைப்பிலே அரண்டு போனாள். சித்தப்பா வீட்டிற்கு விரைந்தாள். சித்தப்பா வீட்டவர்களிடம் விடைபெற்று கொண்டு அம்பிகாவுக்கு தெரியாது அவளது படுக்கை அறை மேஜை மீது பரிசு பொட்டலத்தை வைத்துவிட்டு தன் பெட்டியை கார் டிக்கியில் வைத்து பூட்டிக்கொண்டு அவள் உடனடியாக கிளம்ப வேண்டும். வழியில் மறக்காமல் பெட்ரோல் எண்ணெய் இத்தியாதிகளை காருக்கு போட்டுக்கொண்டு நிதானமான வேகத்தில் மாலை 4 மணிக்குள் டர்பன் போய் சேர்ந்து விட வேண்டும். நேரே தலைமை அலுவலகத்திற்கு போய் பரிசோதனை அறிக்கை, லாக்புக் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு 4 நாட்கள் வெளியூரில் தங்கியதற்கு அளிக்கப் போகும் போக்குவரத்து செலவுத்தாளை பூர்த்தி செய்து தலைமை அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு கவர்மெண்ட் கராஜில் காரை கொண்டு நிறுத்திவிட்டு தன் பெட்டியை தூக்கி கொண்டு நர்ஸ் நளினியின் காரில் ஒரு லிஃப்ட் வாங்கி கொண்டு வீடு போய் சேர வேண்டும். இருட்டிய பின் கவர்மெண்ட் காரை டாக்டரோ நர்ஸுகளோ சாலையில் ஓட்டக்கூடாது என்பது சட்டமாயிற்றே. அதனால்தான் அவள் சிறிதும் தாமதிக்கக்கூடாது, கிளம்ப வேண்டும் என்ற கவலையில் அவசரப்பட்டாள். சித்தி வற்புறுத்தியும் அவளால் பகல் உணவுக்கு அங்கே தங்க இயலவில்லை. தொலைதூரம் அவள் போக வேண்டியது போல எண்ணி சித்தி ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பா முழுவதையும் சாண்ட்விச்களால் நிறைத்து விட்டிருந்தாள். குடிக்க ஒரு பாட்டிலில் நீரும் பிளாஸ்கில் சூடாக காப்பியும் நிறைத்து கூடைக்குள் வைத்து அம்பிகா அத்துடன் தன் கையால் பின்னிய ஸ்வெட்டரையும் கொண்டு வந்து காரில் ஏற்றினாள். சித்தப்பாவும் அவர் மகனும் கடையை கவனிக்க புறப்பட்டு விட்டிருந்தனர். காலையில் போகும் முன்பே சித்தப்பா அவள் ஊருக்கு எடுத்து போக ஒரு கூடை மாதுளம் பழங்களை தயாராக கட்டி வைத்துவிட்டு தமது பரிசாக அவள் உபயோகிக்க கோட்டில் கம்பளம் ஒன்றையும் வைத்துவிட்டு போயிருந்தார். அன்பையும் பரிசுகளையும் கொடுத்து அவளது உணர்வுகளை திணறச் செய்து பிரியா விடை கொடுத்து அனுப்பிய ஜோதி சித்தப்பா விட்டவர்களுக்கு பை பை சொல்லிவிட்டு அவள் காரில் அமர்ந்து அதை வேகமாக செலுத்தினாள். லேடி சுமித்திலிருந்து கொண்டு வந்த பரிசு பொருட்களையும் பெட்டியையும் வாயில் முன் இறக்கிவிட்டு நளினிக்கு நன்றி தெரிவித்தபடி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைய திரும்பியவள் திடுக்கிட்டு போனாள். குளிர்கால பொழுதானதால் வராந்தாவில் இருந்த விளக்கை சீக்கிரமாகவே எரிய விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜன்னல் கதவுகளை ஏன் அடைத்திருக்கிறார்கள்? வீட்டில் யாரும் இல்லையா? நெஞ்சு படபடக்க லீனா என்று ஓங்கி குரல் கொடுத்தாள். பின்பக்கத்து தோட்டத்திலிருந்து அவர்களது ஆப்பிரிக்க வேலைக்காரி தன் அறைக்கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தாள். அவளது பெட்டியையும் ஜாமான்களையும் தூக்கி கொண்டே பரபரப்புடன் ஜூலுவில் பேசினாள். சின்ன எஜமானி பெரிய எஜமானிக்கு உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போயிருக்காங்க. சௌந்தர்யா அன்னைக்கு உடம்புக்கு முடியலையா? எந்த ஆஸ்பத்திரியில்? எப்பொழுது அனுமதிச்சாங்க? சின்ன நீ ட்ரங்கால் போட்டு சொல்லியிருக்க கூடாதா? ஐயோ, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது கடவுளே. மார்பு வேகமாக துடிக்க கால்கள் தள்ளாட நின்றாள். அப்பொழுது பக்கத்து வீட்டு பெண் தோட்டத்திற்குள் ஓடி வந்தாள். அக்கா, உங்க சின்னண்ணி வீட்டு சாவியை எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இப்பதான் சித்த முன்ன செயின்ட் ஏடன் ஆஸ்பத்திரிக்கு உங்க பெரிய அண்ணியை காரில் கூட்டிக்கிட்டு போனாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு கார்டு கேஸ், உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னாராம் என்றாள். மாரடைப்பா? சௌந்தர்யா அன்னிக்கு மறுபடியும் ஒரு மாரடைப்பா?
கலங்கி போன காவேரி பக்கத்து வீட்டு பெண் நீட்டிய சாவியை வாங்கி கொண்டு தேங்க்யூ என்றாள். கதவை திறந்து உள்ளே சென்றவளுக்கு வீடு வெறுமையாக இருக்கும் தோற்றமே மனதை கலவரப்படுத்தியது. தாங்க முடியாத ஒரு துயரம் அவளுக்கு ஏற்பட போகிறது என்ற உள்ளுணர்வின் உந்துதலால் காவேரி விக்கி விக்கி அழுதாள். காவேரி கொண்டு வந்த ஜாமான்களை லீனா உள்ளே எடுத்து வந்து வைத்தாள். பரபரப்புடன் சமையல் அறைக்குள் சென்று ஃப்ரிட்ஜை திறந்து பால் புட்டியை எடுத்து ஒரு அலுமினிய பாத்திரத்தில் ஊற்றி மின்விசை அடுப்பிலே சூடாக்கினாள். வேகமாக ஒரு கோப்பையை கழுவி திடீர் காப்பி தூளை கரண்டியால் அள்ளி போட்டு சூடாக ஒரு கோப்பை காஃபி தயார் செய்தாள். துயரத்தின் கொடுமையை தாளாது இன்னமும் அழுது கொண்டிருந்த சின்ன எஜமானின் தோலை மெல்ல தொட்டாள் லீனா. மரத்தட்டிலே பத்திரமாக எடுத்து வந்த காப்பியை அவள் முன் நீட்டினாள். நர்ஸுக்கு படிச்சிருக்கிறீங்க, துணிவாக இருக்கணும். முன்பு ஒரு தடவை பெரிய எஜமானி மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு வரலையா? அதுபோல இப்பவும் குணமாகி சீக்கிரம் வந்துடுவாங்க. பயப்படாதீங்க. காஃபியை சாப்பிட்டு விட்டு முகத்தை கழுவி கொண்டு உடை மாத்திக்கோங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்களை பார்க்க வேண்டாமா? படபடவென்று ஜூலுவில் பொறிந்து தள்ளினாள். கண்களை துடைத்து கொண்டு லீனாவை பார்த்து முருவளிக்க முயன்றாள் காவேரி. நீண்ட காலமாக அந்த வீட்டிலே வேலை பார்த்து வந்த லீனா தான் ஒரு ஆப்பிரிக்க வேலைக்கார பெண் என்பதை மறந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக உணர்விலும் உணவு விஷயங்களிலும் ஒன்றி ஒரு இந்திய பெண்ணாக மாறிவிட்டிருந்தாள். குழந்தையாக இருந்தபோது காவேரியை அவள் தன் முதுகிலே தூக்கி வைத்து கட்டி சுமந்தபடி வீட்டு வேலைகளை கவனித்தவள். அதனால் அவளுக்கு காவேரி மீது தன் சொந்த மகள் போன்றதொரு பாசம், உரிமை, சௌந்தரியிடம் வீட்டு எஜமானி என்ற மரியாதை கலந்த விசுவாசம். நேரமாகுது, இருட்டி போச்சு, பஸ்ஸில் போகணுமே. சீக்கிரம் காப்பியை சாப்பிட்டுட்டு முகத்தை கழுவிக்கொண்டு நான் பெட்டி போட்டு வச்சிருக்கிற துணிகளில் எதையாவது எடுத்து தரேன், உடுத்திட்டு கிளம்புங்கோ. மீண்டும் லீனா உசுப்பினாள். பசி, தாகம், பயணக்களைப்பு அத்தனையும் அந்த செய்தியை கேட்டதில் ஏற்பட்ட துயரத்தில் பஞ்சாக பறந்து விட்டிருந்தன. ஒருவாய் காப்பியை பருக முயன்றாள். குமட்டி கொண்டு வந்தது. வேகமாக குளியல் அறையை நோக்கி ஓடினாள். முகத்தை கழுவி அவள் முடியை சீராக்கி கொண்டு வருவதற்குள் லீனா அவள் அணிந்து செல்ல தான் துவைத்து காய வைத்து பெட்டி போட்டு சீராக பீரோவில் அடுக்கி வைத்திருந்த உடைகளிலிருந்து ஒரு ஃப்ராக்கை எடுத்து வந்து கொடுத்தாள். நாற்காலி கை மீது கிடந்த அவளது பச்சை வண்ண ஜெர்ஜி கோட்டையும் எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தாள். ஹேண்ட்பேக்கை மறக்காம எடுத்துக்கோங்கோ, நினைவுறுத்தியபடி வாயில் வரை ஓடி வந்து வழி அனுப்பி வைத்தாள். சில நிமிடங்களில் காவேரி பஸ் நிலையத்தை அடைந்து விட்டாள். அதற்குள் நன்றாக இருட்டி விட்டிருந்தது. இருட்டிய பின்பு தனியே பெண்கள் பஸ்ஸில் போக அவ்வளவாக விரும்புவதில்லை. அவளுக்கு சிறிது அச்சமாக தான் இருந்தது. நல்ல வேளை, அதிக நேரம் காத்திருக்க தேவை இருக்கவில்லை. அடுத்த சில நிமிஷங்களில் வந்து நின்ற பஸ்ஸில் அவசரமாக ஏறி இடம் பிடித்து கொண்டாள். ஆஸ்பத்திரி வாயிலில் அவள் இறங்கிய போது பார்வையாளர்களின் நேரம் முடிவடையவில்லை. அதனால் வராந்தாவிலும் வார்டுகளிலும் உறவினர்கள், நண்பர்களின் கூட்டம் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. அதனால் அவளால் லோகேந்திரன் அண்ணனையும் யசோதாவையும் சற்றென்று அந்த கூட்டத்தில் கண்டுகொள்ள முடியவில்லை. அலுவலக அறையில் இருந்த அறிவிப்பாளரிடம் கேட்டாள். சௌந்தரி இன்டென்சிவ் கார்டியாக் கேர் யூனிட்டில் தீவிர கவனிப்பில் இருப்பதாக தெரிய வந்தது. கண்ணாடி தடுப்புக்கு வெளியே வராந்தாவில் அண்ணன் லோகேந்திரனும் அண்ணி யசோதாவும் நிற்பதைக் கண்டு ஓடி சென்று கலந்து கொண்டாள். எப்படி இருக்காங்க அண்ணி? காவேரி மெல்லிய குரலில் கேட்டாள். யசோதாவின் பதிலில் எரிச்சல் தொனித்தது. இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா ரொம்ப கடுமையான கேஸ்னு அர்த்தம். கார்டியாக் மானிட்டர், பிராணவாயு குழல், ஊசி, மருந்துன்னு உள்ளே தடபுடல் படுது. ஸ்பெஷலிஸ்ட் இப்பதான் வந்திருக்கார். அதனால படுக்கையை சுற்றி ஸ்க்ரீன் வேற போட்டுட்டாங்க. எனக்கு என்ன தெரியும்? நீ தான் நர்ஸ், இதை பற்றி உனக்கு என்னை விட அதிகம் தெரியும். அடிக்குரலில் முணுமுணுத்தாள். அன்று இரவு டர்பன் சிட்டி ஹாலில் நடக்கவிருந்த ஒரு நடன நிகழ்ச்சிக்கு தன் கணவனுடன் சென்று கலந்து கொள்ள அவள் ஏற்கனவே டிக்கெட்டுகள் வாங்கியிருந்தாள். மாதத்திற்கு ஒரு முறை எங்கேயாவது அவள் தன் கணவனுடன் பார்ட்டிகளிலும் மால்களிலும் நடனமாட புறப்பட்டு விடுவது வழக்கம். சௌந்தரிக்கு திடீரென்று மாரடைப்பு வந்து அவள் எதிர்பார்ப்பில் மண் விழுந்து விட்டதை எண்ணி அவள் ஆத்திரத்தில் புகைந்து கொண்டு அலுப்புடன் நின்றாள். ஒரு ஆப்பிரிக்க நர்ஸ் படுக்கையை சுற்றியிருந்த ஸ்கிரீனை நகர்த்திய போது கண்ணாடி தடுப்பருகே சென்று காவேரி அதன் ஊடே பார்த்தாள். சௌந்தரி அண்ணி நினைவின்றி கட்டிலின் மீது தலையணை உயரத்தில் சாய்ந்த வாக்கில் கிடந்தாள். மூக்கு வழியே பிராணவாயு குழாயும் தலைமாட்டு அருகே கார்டியாக் மானிட்டரும் காணப்பட்டன. டாக்டர்களும் நர்ஸுகளும் அறைகளுக்குள் பரபரப்புடன் வளைய வந்து கொண்டிருந்தனர்.
பார்வையாளர் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும். அண்ணியின் கன்னத்தை தொட்டு, அண்ணி நான் வந்திருக்கேன், சீக்கிரம் குணமாகி வீடு வந்து சேர்ந்துடுவீங்க, பயப்படாதீங்க என்று கூற வேண்டும் போன்றது தவிப்பு அவளுக்கு. அதன் இயலாமையால் ஏற்பட்ட துயரம் கண்களில் நீராக பொங்க பெருமூச்சுடன் அவள் வராந்தாவில் மறுபக்கம் நடந்தாள். இப்போது நீ இங்கே இருந்து பார்த்துவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு வா. கார் வேணும்னா டெலிஃபோன் பண்ணு, அண்ணன் வந்து அழைச்சிட்டு போவார். நான் போய் வீட்டை கவனிக்கணும். அண்ணன் கடையை அப்படியே ஆள்காரங்க கிட்ட விட்டு விட்டு வந்திருக்கிறார். போட்டது போட்டபடியே கிளம்பி வந்திருக்கோம். அதனால ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருக்க முடியாது என்று கூறிவிட்டு யசோதா தன் கணவனின் பதிலுக்கு கூட காத்திராது வேகமாக வெளியேறிவிட்டாள். மனைவியின் பேச்சுக்கு அடங்கியவனாக லோகேந்திரனும் கிளம்பிவிட்டான். வீட்டை நிர்வகித்து அவர்கள் எல்லோரையும் அன்னையைப் போல அரவணைத்து கொண்டிருந்த சௌந்தரியை பற்றி அவர்கள் இருவருக்கும் அக்கறை அவ்வளவுதான். கோபமும் வெறுப்புமாக அவர்கள் போன திக்கையே வெறித்து பார்த்து கொண்டு வெகு நேரம் காவேரி நின்றாள். மனைவி வந்த பிறகு சின்ன அண்ணன் ரொம்பவும் மாறிவிட்டார், ரொம்ப சுயநலக்காரராகிவிட்டாரே என்ற வேதனையுடன் அருகில் இருந்த வார்டு ஒன்றில் நுழைந்து மேலும் கீழும் நடந்தபடி நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தாள். பார்வையாளர் நேரம் முடிந்து விட்டதன் அறிகுறியாக மணி ஒலித்தது. தீவிர கவனிப்பு பகுதிக்கு அவள் மீண்டும் விரைந்து வந்தாள். ஸ்பெஷலிஸ்ட் போய்விட்டிருந்தார். உதவி டாக்டர் கையில் வைத்திருந்த கேஸ் ஷீட்டை படுக்கையின் காலடியில் தொங்கவிட்டு நர்ஸிடம் ஏதோ சொல்லிவிட்டு வெளியே வருவதை கண்டதும் வேகமாக அவரை அணுகினாள். எஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு நர்ஸ். உள்ளே படித்திருப்பது என் அண்ணி. அவங்க உடம்பு நிலைமை எப்படி இருக்குன்னு மேலே பேச முடியாத எச்சிலை விழுங்கி கொண்டாள். நீங்களே ஒரு நர்ஸ், இந்த நோயை பற்றி ஓரளவு தெரிந்திருக்கும். முன்னமையே ஒரு தடவை இவங்களுக்கு மாரடைப்பு வந்திருந்தது. இது 2வது முறை. கவலைக்கிடமான நிலைமையில்தான் இருக்காங்க. 48 மணி நேரத்துக்கு பிறகுதான் எதுவும் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு முறுவலித்தார். உதட்டை நாவால் ஏறப்படுத்தி கொண்டு விழித்த காவேரியை பரிதாபமாக பார்த்தார் டாக்டர். நீங்க கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. இருதய நோய் தீவிர கவனிப்பு பகுதியில் உங்கள் அண்ணியை நன்றாகவே கவனித்துக் கொள்கிறோம். ஸ்பெஷலிஸ்ட் மறுபடி ராத்திரி 10 மணிக்கு மேல் ஒரு தடவை வந்து பார்த்து விட்டு போவதாக சொல்லியிருக்கார். சிகிச்சை அளவில் எந்த குறையும் இருக்காது. அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் என்று கூறிவிட்டு வேறு ஒரு நோயாளியை கவனிக்க விரைந்து விட்டார். அவளையும் மீறி கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் பார்வையாளர் கூட்டத்துடன் கலந்தபடி வாயிலை நோக்கி நடந்தாள். அண்ணன் கடையை முடிவிட்டு வர இன்னும் நேரம் அதிகம் இருந்தது. அதனால் கடைக்கு ஃபோன் செய்தால் காரை எடுத்துக்கொண்டு ஒரு நடை வந்து போவார். இந்த இருட்டில் தனியாக அவள் பஸ்ஸில் எப்படி போக முடியும்? எண்ணியபடி பொது உபயோகத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தொலைபேசி அருகே சென்றாள். ஹலோ! பழக்கமான குரல் அவளை திடுக்கிடச் செய்தது. மெடிக்கல் வார்டில் என் சிநேகிதன் ஒருவன் முட்டி வீக்கம்னு படுத்திருக்கான். அவனை பார்க்க வந்த இடத்தில் உங்கள் அன்னிக்கு மாரடைப்பு வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருப்பதாக தெரிந்தது. நம்ம இந்தியர்களை பற்றி கேட்கணுமா? யாருக்காவது ஏதாவது நேர்ந்து விட்டால் அது ஒரே நொடியில் தீ போல பரவி விடுமே. அதுவும் உங்கள் குடும்பமும் கொஞ்சம் பிரபலமான குடும்பம். உங்கள் அண்ணி மாதர் சங்கத்திலே உறுப்பினர். கேட்கணுமா? அவங்களுக்கு உடம்புக்கு முடியலங்கிற சங்கதி ஆஸ்பத்திரி முழுவதும் தெரிந்துவிட்டுருக்கு. உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களே, அதனால் கண்ணாடி வழியாக சித்தை எட்டி பார்த்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கேன். பேசியபடி அருகே வந்து நின்றான் தாமோதரன். அவனது கையை பற்றி கொண்டு, தாமு, எங்கள் அண்ணி பிழைப்பாங்களா சொல்லுங்க என்று கூறி அழ வேண்டும் போன்றதொரு துயரம் நெஞ்சை அடைப்பதை உணர்ந்தாள். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொள்ள அவள் தன் கைக்குட்டையை தேடி தடுமாறுவதைக் கண்டு அவன் சற்றென்று தன் கோட்டு பையில் இருந்த தனது சுத்தமான கைக்குட்டையை எடுத்து அவளிடம் நீட்டினான். என்ன இப்படி மனதை குழப்பிக் கொண்டு சிறு பிள்ளையைப் போல? சச்சே, நர்ஸ் வேலை செய்கிற உனக்கு நிறைய தைரியம் இருக்கணும். அன்புடன் கடிந்து கொண்டான். அவனது அருகாமை அது சமயம் அவளுக்கு எத்தனை பெரிய ஆறுதலாக இருந்தது. அவனது கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்து கொண்டு அதை அவனிடம் சற்றென்று திருப்பி கொடுத்தாள். தேங்க்யூ. அண்ணாவுக்கு ஃபோன் செய்ய வந்தேன். பெரியண்ணி என்னை பொறுத்தவரை தாய் போல. அதனால் தாங்க முடியவில்லை. வெட்கத்துடன் வேறு பக்கம் பார்த்தாள். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் காரில் உன்னை அழைச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன். எதிர்பக்கத்தில் காரை நிறுத்தி வச்சிருக்கேன். இங்கேயே நின்று கொண்டிரு, நான் போய் ஓட்டி கொண்டு வருகிறேன் என்று அவளிடம் மறுப்பை எதிர்பார்க்காது அவன் தெருவை கடந்து எதிர்பக்கத்து பாதை ஓரத்திற்கு நகர்ந்து விட்டான். சில்லென்று வீசிய குளிர்காற்றில் அவள் உடல் நடுங்கியது. டாக்டர் வைத்திருந்த 48 மணி நேர கெடுவை நினைத்து உள்ளம் பதறியது.
கார் அவர்கள் வசித்த பகுதியை நோக்கி போகாது கடற்கரை பக்கமாக விரைவதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். இப்போ நாம் எங்கே? அவள் தடுமாறுவதைக் கண்ட தாமோதரன் உரக்க சிரித்தான். உன்னை நான் எங்கேயோ கடத்தி கொண்டு போகிறதாக பயந்துட்டியா? இப்போ நாம் பாரடைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். நீ லேடி ஸ்மித்ல இருந்து வந்ததும் இந்த செய்தி கிடைச்சிருக்கும். உடனே ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு வந்திருப்ப. நீ பட்டினியாக இருக்கேன்னு உன் முகம் சொல்றதே. இப்போ நீ அனுபவிக்கிற வேதனையில் வீட்டுக்கு போய் சாப்பாட்டை சுட வச்சு சாப்பிட கஷ்டப்படுவ. அதனால முகத்துல பசி அடங்க சீஸ் டோஸ்ட்டும் சூடாக காஃபியும் சாப்பிடு. பிறகு உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன். சின்ன குழந்தைக்கு பரிந்து உணவை ஊட்டுவது போல அவன் மேஜைக்கு எதிரே அமர்ந்து கொண்டு, முழுவதையும் சாப்பிடு. இந்த காஃபியை குடி. சூடு ஆறுமும் குடி. கொஞ்சம் தெம்பு வரும். அண்ணியை பற்றி கவலைப்படாதே. அவங்கள கவனிக்கிற அந்த வெள்ளைக்கார ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு பழக்கமானவர். அவருக்கு நேரே ஃபோன் பண்ணி உனக்கு அப்பப்போ தெரியப்படுத்துகிறேன், ஆறுதலாக சொன்னான். ஆமாம், இந்த தாமோதரனுக்கு இன்னமும் அவள் மேல் அன்பு குறையவில்லையே. தன்னை ஏற்க மறுத்த குடும்பத்திற்கு உதவ நினைக்கும் அளவுக்கு இவருக்குத்தான் எத்தனை பெரிய மனம். வீட்டுக்குள் நுழைந்தபோது யசோதா அடுப்பருகில் சாப்பாடு தயார் செய்து கொண்டிருந்தாள். எப்படி வந்தாள், யார் அழைத்து வந்தார்கள் என்று அவள் சிறிதும் கவலைப்படவில்லை. இரவு 10 மணி அளவில் போனில் தாமோதரன் அவளை அழைத்தான். ஸ்பெஷலிஸ்டிடம் பேசினேன். மாரடைப்பு கொஞ்சம் தீவிரமாகத்தான் இருக்கு. ஆனாலும் நல்ல வைத்திய கவனிப்பு இருப்பதால் நம்பிக்கை இழப்பதற்கில்லை என்கிறார். கவலையை விட்டு தூங்கு. குட் நைட். சுருக்கமாக பேசி முடித்தான். கணவன் வரவுக்காக காத்து அழுத்து போன யசோதா தூக்க கண்களுடன் முன்னறைக்கு வந்தாள். ஆமாம், ஸ்டோர் ரூமில் ஒரு சாக்கு மூட்டையை கொண்டு வந்து வச்சிருக்கியே, அதில் என்ன இருக்கு? லேடி ஸ்மித்திலிருந்து ஜோதி சித்தப்பா சௌந்தரி அன்னைக்கு சாப்பிட மாதுளம்பழங்கள் சில அனுப்பி வச்சிருக்கார். அவைகள் அந்த மூட்டையில் இருக்கு. சில்லி ஸ்டூபிட் ஃப்ரூட். இதை ஒரு பெருசா அவர் கொடுத்தார், அதை நீ தூக்கிக்கிட்டு வந்தியாக்கும். இந்த இந்தியக்காரர்களுக்கு ரசனையே ரொம்ப வேடிக்கையானது. ஆப்பிளும் ஆரஞ்சும் பீச்சும் லீச்சும் அண்ணாச்சியும் அழிஞ்சு கிடக்கிற இந்த நாட்டில் உங்கள் பெரியன்னைக்கு மாதுளம் பழத்து மேலே மோகம். அதை அவங்க இப்போ சாப்பிடவா போகிறாங்க? நாளைக்கு முதல் வெளியாக எடுத்து குப்பை தொட்டி எடுக்க வரும் ஆளிடம் கொடுத்து விடு. யாருக்கு இந்த பழம் இங்கே வேணும்? கோபமாக பேசினாள். அசட்டையாக அபசகுணம் போல யசோதா பேசியதை கேட்டு அதிர்ந்து போனாள் காவேரி. ஒரு சமயம் அண்ணி அவளால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. திடுக்கிட்டு விழித்து எழுந்து உட்கார்ந்தாள் காவேரி. பொழுது விடிந்து வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்து பரபரப்புடன் குளியல் அருகே விரைந்தாள். சனி ஞாயிறு 2 தினங்களுக்கு பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள். அவளுக்கு ஓய்வு நாட்கள். ஆனால் வீட்டில் தங்கியிருக்க வேண்டிய அந்த நாட்களிலும் அவளுக்கு அதிகப்படியான வேலைகள் இருந்தன. வாரம் முழுவதும் வீட்டை கவனிக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமத்தப்பட்டு விட்டதாக அடிக்கடி பொறுமை கொண்டிருந்த யசோதா அந்த 2 நாட்களையும் தன்னுடைய ஓய்வு நாட்களாக்கி கொண்டு விட்டிருந்தாள். வேகமாக பல் துளைக்கும் முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு ட்ரெஸ்ஸிங் கவுனின் நாடாவை இழுத்து இடுப்பில் இறுக்கி கட்டிக்கொண்டு அவள் சமையல் அறைக்குள் நுழையும் முன் யசோதா ஃபேண்ட், சட்டை, கம்பளி, ஜர்ஜி, தலையில் நைலான் டுக் என்று அலங்காரத்தில் தோளில் பையுடன் வெளியே கிளம்ப ஆயத்தமாகிவிட்டிருந்தாள். இஞ்சி, பூண்டு, தைம் இலைகள் என்ற கலவை மணத்தை அறைக்குள் நிரப்பியபடி அருகில் இருந்த மேஜை மீது பீங்கான் கிண்ணத்தில் தக்காளி சட்னியில் கோலா உருண்டைகள் ஊறி கொண்டிருப்பதை கண்டாள். சனிக்கிழமை பெருமாள் சாமியை கும்பிடும் நாள். மாமிசத்தை கையால் தொடமாட்டேன்னு நீ சொல்லுவியன்னுட்டு விடிய காலையிலேயே எனக்கும் உன் அண்ணனுக்கும் கொத்து கறியில் கபாப் பண்ணி வச்சுட்டேன். ஆறினதும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே லீனாவை வைக்க சொல். நாங்கள் வீட்டுக்கு வர ஒரு சமயம் நேரம் ஆனாலும் ஆகலாம் என்று உத்தரவிட்ட வண்ணம் வெளியே போக திரும்பினாள். அதற்குள் பாதி வேளையில் கடையை வேலையாட்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு போக கடை தெருவில் விட காருடன் வந்து தெருவில் காத்து கொண்டிருந்த லோகேந்திரன் காரின் ஊதுகுழலை எரிச்சலுடன் அழுத்தி கொண்டிருந்தான். இதோ வந்துட்டே இருக்கேன் உரத்த குரலில் கூவியபடி யசோதா குதிகால் உயரமான கால் அணிகளில் பாதங்களை அவசரமாக திணித்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக தோட்டத்தை கடந்து தெருவுக்குள் மறைந்து போனாள். அவளது செலவுக்கு என்று கணவன் வாரந்தோறும் 30 ஆண்டுகளை தந்து கொண்டிருந்தான். அத்தனையையும் அவள் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிலிருந்த வெள்ளைக்காரர்கள் கடையில் உதறிவிட்டு வரத்தான் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள். காலை ஒவ்வொரு சனிக்கிழமையும் யசோதாவுக்கு காலை வேளையில் கடைத்தெருவை சுற்றி வலம் வருவது ஒரு பெரும் பொழுதுபோக்கு. இரவு தன் கணவனுடன் பின்னிரவு காட்சிக்கு சினிமாவுக்கு புறப்பட்டு விடுவாள்.
ஞாயிற்றுக்கிழமை அவள் காலை 10 மணிக்கு மேல்தான் எழுந்திருப்பது வழக்கம். பெரிய அண்ணன் உயிருடன் இருந்தபோது அவரிடம் இருந்த பயத்தினால் அவள் தன் பழக்க வழக்கங்களை பகிரங்கப்படுத்திக் கொண்டதில்லை. ஓரளவு மரியாதையுடன் பழக முயன்றாள். அவர் மறைந்ததும், ஓரகத்தை நோயாளியாகிவிட்டதும், கடையும் அந்த வீடும் லோகேந்திரனுக்கு சொந்தமாகிவிட்டதும் அவள் தன் சுய உருவத்தை பளீரென்று வெளிப்படுத்த துவங்கிவிட்டிருந்தாள். ஓரகத்தை புழுவாக மதித்து உதாசீனப்படுத்தினாள். நாத்தனார் காவேரியை அவளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. எவனையாவது கட்டிக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாளோ இந்த மகராசி, நமக்கு பெரும் விலங்காக கழுத்திலே ஏற்றிவிட்ட கல் போல என்று பல முறை காவேரியின் காதுபட தன் கணவனிடம் கடிந்து கொண்டிருக்கிறாள். கர்வம், பொறாமை, ஆத்திரம் என்ற பல கெட்ட குணங்களுக்கும் இருப்பிடம் யசோதா என்ற அளவில் அவள் மிகவும் மாறிவிட்டிருந்தாள். அவளுடன் தனியே அந்த வீட்டில் சௌந்தரிய அண்ணி குணமாகி வீடு திரும்பும் வரை எப்படித்தான் சமாளிக்கப் போகிறோமோ என்று எண்ணி கவலையுடன் தெருவை நோக்கி இருந்த ஜன்னல் வழியை வெறித்து கொண்டு நின்றாள். காவேரி, நான் டீ கெட்டிலை போடுறேன். ரொட்டியை சுட்டு மேஜமேல் தயாராக வைக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போக தயாராகுங்க. உங்கள் பெரியண்ணி எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வர வேண்டாமா? உள்ளே லீனா கேட்டாள். அவளுக்கு வீட்டு எஜமானியை பற்றி இருந்த அக்கறை நெருங்கிய உறவினரான யசோதாவுக்கு இல்லையே. சின்ன எஜமானி இன்னைக்கு கடைக்கு போவது அவசியமா? ஓரகத்தையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஊர் சுத்த கிளம்பிட்டாங்களே. சே, நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததில்லை. உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரும் முன் ஒரு வெள்ளைக்காரர் வீட்டில் வேலை பார்த்தேன். அந்த குடும்பத்தினரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க. வெள்ளையரை விட இந்தியர்கள் குடும்ப பாசம் அதிகம் உள்ளவங்கன்னு என்கிறார்களே. ஆனால் இங்கே அதை காணலையே. இது மாதிரி எங்கள் இனத்தில் நடக்கவே நடக்காது. வீட்டுக்கு பெரியவளை இளைய பெண்கள் ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. இப்படி ஒரு அசட்டை பண்ணினா ஒரு கொலையே விழுந்துடும். அப்படி எங்கள் ஆண்கள் கோபம் கொண்டு விடுவாங்க என்று பெருமூச்செறிந்தபடி ஆங்கிலமும் ஜூலிலும் கலந்த மொழியில் படபடத்தாள் லீனா. இதையெல்லாம் விட்டு தள்ளு, வீட்டை கவனிச்சுக்கோ, நான் சீக்கிரம் கிளம்புறேன் என்றாள் காவேரி. கோச்சான், நீங்க இன்னைக்கு சமையலை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களைப் போல சமைக்க பெரிய எஜமானி கற்றுக் கொடுத்துருக்காங்களே. சாதம் வடித்து, ரசம் வச்சு, அப்பளம் பொரிச்சு வைக்கிறேன். வீட்டை சுத்தப்படுத்தி, துணி துவைச்சி, காய வச்சு, பெட்டி போட்டு அலமாரியில் அடுக்கி விடுறேன். அமைதியாக கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வாங்க, ஆறுதலாக சொன்னால். நன்றி உணர்வில் உள்ளம் கரைந்து போனாள் காவேரி. தேங்க்யூ லீனா. உன்னை போல ஒரு வேலையால் ஊர் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது. அதுவரை நாங்கள் ரொம்ப பாக்கியசாலி என்று புகழ்ந்துவிட்டு வெளியே கிளம்ப ஆயத்தம் செய்யலானாள். இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருந்த சௌந்தரி அருகில் அவளால் போக முடியவில்லை. வெளியில் இருந்தபடி கண்ணாடி தடுப்பு வழியே இன்னமும் மயக்கமாக படுத்திருந்தவளை பார்த்துவிட்டு வராந்தாவில் மேலும் கீழும் நடந்தபடி தவித்து கொண்டிருந்தாள். அது சமயம் வெளியே வந்த அந்த யூனிட்டின் நர்ஸ் காவேரிக்கு தெரிந்தவள். அருகில் வந்து அவளது கரத்தை ஆதரவுடன் பிடித்து அமுக்கினாள். காலையில் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தார். நேற்றிருந்ததை விட இப்போது தேவலை என்று திருப்தி தெரிவித்து விட்டு போயிருக்கார். கவலைப்படாதே, குணமாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க என்று அடிக்குரலில் ஆறுதல் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். நம்பிக்கையும் சந்தேகமும் மாறி மாறி மனதை குழப்ப கவலையுடன் அவள் வெகுநேரம் வராந்தாவிலே ஒரு தூண் மீது சாய்ந்து கொண்டு நின்றாள். பின்னர் வேறு வழியின்றி வீட்டுக்கு கிளம்பினாள். கேட்டை தாண்டி கொண்டு வெளியே வந்தவளுக்கு மிக்க வியப்பாக இருந்தது. சொல்லி வைத்தாற் போல தாமோதரன் அவளை வீட்டுக்கு அழைத்து போக காருடன் தெருவில் ஓரத்தில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். நீங்க வந்து என்று அவள் தடுமாறும் முன் அவன் பேசினான். உன்னை வீட்டுக்கு பத்திரமாக அழைத்து போகத்தான் காத்திருக்கிறேன். சனிக்கிழமை பகல் வேளையில் பஸ் காரில் இடம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் என்று எனக்கு தெரியும். புன்முறுவல் அளித்தபடி காரின் கதவை திறந்து உட்கார சொல்லி உபசரித்தான். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. ஆனாலும் ரொம்ப நன்றி. நான் வீட்டிலிருந்து காலை வரும்பொழுது ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டேன். பஸ்ஸில் ஆப்பிரிக்கர்களின் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. என் பக்கத்தில் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் என் மேலே உரசி கொண்டிருந்தான். கொஞ்சம் நகர்ந்து உட்காரு என்று அவனிடம் சொல்ல எனக்கு அச்சமாக இருந்தது. என்னை வெட்டி தின்று விடுவான் போல முறைத்தான். இப்பொழுதெல்லாம் ஆப்பிரிக்கர்களுக்கு இந்தியர்களை கண்டால் ரொம்ப அசட்டை. எங்கள் தாத்தா காலத்தில் ஆப்பிரிக்கர்கள் இந்தியர்களிடம் ரொம்ப பணிவாக நடந்து கொள்வார்களாம். இப்போது நாம் பேத்தி காலத்தில் வாழ்கிறோம். ஆடை பழக்க வழக்கங்கள் எப்படி காலத்தோடு மாறி போயிருக்கோ அதுபோல கருத்துகளும் மாறிவிட்டிருக்கின்றன.
ஆப்பிரிக்கர்கள் நம்மை அசட்டை செய்யும் அளவுக்கு மாறிவிட்டதற்கு நாம் தான் காரணம். அரசியல் அளவில் நாம் நம்மை கருப்பர் என்று கூறிக்கொள்கிறோம். ஆனால் மனதிற்குள் நாம் மாறுபட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள். நமக்கு ஒரு தாய்நாடு 6000 மைலுக்கு அப்பால் இருக்கிறது. நமது மூதாதையர் அங்கிருந்து தான் வந்தவர்கள். நமது பண்பாடு கலாச்சாரம் என்று நாம் இன்னமும் ஒதுங்கி இந்தியராக வாழ்கிறோம் இல்லையா? அப்படி வாழ்வது தப்பா? தப்புதான். அதனால்தான் ஆப்பிரிக்கர்களுக்கு நம் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது. தங்களது உரிமைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிட்டிருக்கிறார்கள். அதற்கு இடையூறாக முட்டுக்கல்லாக நிற்கும் நம்மை கண்டால் அவர்களுக்கு வெறுப்பு மூழுவது இயற்கைதானே. இதென்ன நியாயம்? நாம் பாடுபடுகிறோம், வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம். நம்முடன் சமமாக உழைக்கிறான் ஆப்பிரிக்கன். ஆனால் சம ஊதியம் கிடையாது. எங்கோ வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கியுள்ள இந்தியனுக்கு அரசு பல சலுகைகள் வழங்கிவிட்டு இந்த நாட்டின் குடிமகனான அவனை அழுத்தப்பட்டவனாக வாழ வைத்திருப்பது நியாயமாகுமா? சுயநலத்துடன் தனக்கு கிட்டும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி கொண்டு வரும் இந்தியனை அவன் எப்படி நேசிக்க முடியும்? நீங்க வக்கீல், வாய்ச்சாலமாக பேசுவீங்க. இதுக்கு வழி என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரே வழிதான் இருக்கு. நாம் இந்தியர் என்ற இன வேறுபாட்டை மறந்து அவர்களுடன் ஒன்றுபட்டு விட வேண்டும். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.